விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அதனுடைய வெளிப்பாடாக இது இருக்கலாம். அது கவலையளிக்கக்கூடிய ஒன்றுதான். தலைவர்கள் இரு தரப்பை சார்ந்த தலைவர்களுக்கு இடையிலே இது குறித்த புரிதல்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இருந்தாலும் தொண்டர்களிடையே இன்னும் அந்த புரிதல் ஏற்படவில்லை. அதனால் இத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடும். அது ஏற்படுகிறதல்ல. சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற முன்வைக்கக்கூடிய கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறதா? தலைவர் திரும்ப அதிகாரபூர்வமா எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. முதல் முறையாக நடைபெறவிருக்கிற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பேற்றுள்ள தம்பி வன்னியரசு அவர்கள் பங்கேற்று பேச இருக்கிறார். அதிலே பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைக்க உள்ளார். என்றாலும் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவர் முன்வைக்க உள்ளார். தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்வர வேண்டும். ஏற்கனவே பழங்குடி சமூகத்தினரின் சோசியோ எக்கனாமிக் சர்வே, சமூக பொருளாதார தகுதி நிலை குறித்த கணக்கெடுப்பு நடத்தி முடித்துள்ளது கடந்த திமுக அரசு. அதனை பின்பற்றி ஷெட்யூல் காஸ்ட், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களின் சமூக தகுதி நிலை, கல்வி தகுதி நிலை, பொருளாதார தகுதி நிலை ஆகியவற்றை எல்லாம் முழு விவரங்களோடு கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய தேவை உள்ளதையும், ஒட்டுமொத்தத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் உள்ளதையும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அமைச்சர் வன்னியரசு எடுத்துரைக்க உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் அதை வலியுறுத்துகிறது. மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க. சின்ன மாவட்டம் 4 மாவட்டம் தான் வன்னியரசு போட்டிருக்காங்க. அது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு கண்டனம்லாம் சொல்லல. உங்க முகநூல்ல போட்டிருக்கீங்க. கண்டனம் இல்ல. 7 தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு அவர் அமைச்சரா இருக்காரு. அதிலே போட்டிருக்கலாம்னு ஒரு கருத்து. வெற்றி பெற்ற விழுப்புரம் மாவட்டத்திற்கு அந்த மாவட்டத்திலே இருக்காரு. அதாவது திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் கொடுக்காம அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கலுக்கு அழைத்தார். மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்று ஆதரவு தருமாறு பிரவீன் சக்கரவர்த்தி விசிகவுக்கு அழைப்பு விடுத்ததாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விசிக சார்பாக SS பாலாஜி வேட்புமனு தாக்கலில் பங்கேற்பார் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டம் தொடர்பாகவும் தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.